மீன ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆன்மீக உணர்வு கொண்டவர்கள். வரவிருக்கும் காலத்தில் இவர்களுக்கு ஆன்மீக யோகங்கள், தியானம், பூஜை, ஜெபம், வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபட விருப்பம் அதிகரிக்கும். சிலருக்கு இதுவே வாழ்க்கை மற்றும் ஒரு ஆன்மீக திருப்பமாக அமையும். குரு இவர்களுக்கு தெய்வீக வெளிச்சத்தை தருவார். மிகப்பெரிய யோகங்கள் அடுத்ததாக குரு மகா யோகம், பணம், புகழ், அமைதி. சனி ஆதரவு யோகம், நிலையான வெற்றி மற்றும் சமூக மதிப்பு. ராகு திசை யோகம், வெளிநாட்டு வாய்ப்பு, நவீன கண்டுபிடிப்பு. கேது யோகம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த அமைதி. சூரிய சந்திர யோகம், மன உறுதி, புகழ், தலைமைத்துவம். அதற்கு பிறகு மீனராசிக்காரர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் வாழ்க்கையின் உச்சநிலையை அடைவார்கள். தொழில், கல்வி, குடும்பம், ஆன்மீகம் அனைத்திலும் வளர்ச்சி பெறும். இவர்களின் பெயரும் புகழும் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். சிலர் பிரபல நபராகவும் வழிகாட்டியாகவும் தலைவர் நிலையிலும் உயர்வார்கள். மேலும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கனவாக அல்ல ஒரு தெய்வீக பயணமாக பார்க்கிறவர்கள். இவர்களின் மனம் எப்போதும் அமைதியான கடல் போல ஆழமாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லும் பொறுமைகளையும் உள்ளார்ந்த நம்பிக்கைகளையும் இவர்களின் அடையாளம். மற்றவர்கள் உடைந்து போகும் இடத்தில் மீன ராசிக்காரர்கள் மெதுவாக நிதானமாக தங்கள் வழியை அமைத்து முன்னேறுவார்கள். மீன ராசிக்காரர்கள் சிம்பிள் ஆனாலும் ஸ்டைலிஷ். அவர்கள் வெளிப்படையாக தாழ்மையாக நடந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய கனவு நோக்கம் இருக்கும். அவர்கள் வாழ்வை ஒரு கலை போல அமைத்துக் கொள்வார்கள். இசை, கலை, தியானம், இயற்கை, மனிதநேயம் இவர்களின் வாழ்வின் அங்கங்கள். அவர்கள் ஆடம்பரத்தை விட மன அமைதியை விரும்புவார்கள். மீன ராசிக்காரர்கள் நம்பிக்கை நிறைந்தவர்கள். மற்றவர்களுக்கு உதவுவது இவர்களின் இயல்பு. எவருக்கும் கஷ்டம் ஏற்பட்டால் முதலில் ஓடி வருபவர்கள் இவர்கள்தான். அவர்களின் புன்னகை ஒரு மன அமைதி தரும் மருந்து போல. மென்மையான குரலும் மனதை புரிந்து கொள்வதற்கான திறனும் இவர்களிடம் அதிகம். இதனால் அனைவராலும் விரும்பப்படுவார்கள். குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் பேசாமல் செய்பவர்கள். சமூகத்தில் பிரபலமாக மதிப்புடன் வாழ்பவர்கள். ஒருவர் இவர்களிடம் ஆலோசனை கேட்டால் அதற்கு அவர் தரும் பதில் உண்மையுடனும் அனுமதியுடனும் மனதார மாறும். இவர்களின் வார்த்தை பலருக்கும் உற்சாகம் தரும். இதனால் அவர்கள் சமூகத்தில் மனநலம் அளிக்கும் நபர்களாக உயர்வார்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உறவுகள் என்பது ஒரு பக்தி உணர்ச்சி. அவர்கள் உறவுகளில் உண்மையை, பாசத்தை, விசுவாசத்தை எதிர்பார்ப்பார்கள். நட்பில் மிகவும் நம்பிக்கையுடைய கொடுப்பார்கள். ஒருமுறை ஒருவர் இவர்களுடைய மனதில் இடம் பிடித்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த நபரை நினைத்து வைத்துக் கொள்வார்கள். மீன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய சுய முன்னேற்றத்தை தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள். அவர்களுக்கு கற்றுக்கொள்வதில் ஆர்வம் மிகுந்தது. புதிய யோசனைகள், ஆன்மீக சிந்தனைகள், புதுமையான அனுபவங்கள் இவர்களை கவரும். இவர்களின் கனவு ஒரு நாள் தங்கள் பெயர் உலகத்திற்கு உதாரணமாக மாற வேண்டும். ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் வெற்றியடைவதற்காக யாரையும் தாண்டி போக மாட்டார்கள். ஆனால் தங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். இவர்களின் வெற்றி மெல்ல மெல்ல வரும், ஆனால் நிலையானது. மற்றவர்கள் அடையும் தற்காலிக புகழ் இவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு வேண்டியது நிலையான மதிப்பும் அமைதியும். அதைவிட மீன ராசிக்காரர்களின் உலகிற்கு அமைதி மற்றும் அன்பின் சின்னமாக தெரிகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் மென்மை, அவர்களின் பார்வை கருணை, அவர்களின் செயல்கள் மனிதநேயம் நிறைந்தவை. சிலர் இவர்களை கனவுக்காரர் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள்தான் நம்பிக்கையின் விதை விதைப்பவர்கள். அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் ஆதிக்க கிரகம் குரு ஆகும். இது ஞானம், பணம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம் ஆகியவற்றின் சின்னம். குரு இந்த ராசியை தன்னுடைய வீட்டாக கொண்டுள்ளதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே தெய்வீக ஒளி இருப்பது போல குருவின் நிலை நல்லபடியாக இருக்கும் போதும் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டமும் அறிவும் இணைந்த பொற்காலம் போல அமையும். ஏனென்றால் சூரியன் மீன ராசியில் அமைந்தால் அந்த நபர் தன்னம்பிக்கை மிகுந்தவராக மாறுவார். இவர்களுக்கு மனநிலையான வலிமை, பொது நகல், புகழ், தலைமைத்துவ குணம் எல்லாம் வெளிப்படும். சூரியன் இவர்களின் தொழில்துறையில் ஒரு ஒளி பாய்ச்சும். பணியிடத்தில் இவர்களின் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். சூரியன் வலுவாக இருக்கும் போது இவர்களின் பெயரும் புகழும் உலகளவில் கேட்கப்படும். சந்திரன் இவர்களின் உணர்ச்சிகளையும் மன அமைதிகளையும் கட்டுப்படுத்தும் முக்கிய கிரகம். மீன ராசிக்காரர்கள் இயல்பாகவே கனிவும் கற்பனையும் நிறைந்தவர்கள். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகவும் கவிஞராகவும் கலைஞராகவும் தியான நிபுணராகவும் உயர்வார்கள். மன அமைதி இவர்களிடம் ஒரு ஆற்றலாக மாறும். மேலும் செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு செயல் சக்தி கொடுப்பவன். குருவின் அறிவும் செவ்வாயின் தைரியமும் சேர்ந்தால் இவர்களால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. சிலருக்கு புது புரட்சியாளர் யோகமாகும். சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் இவர்களிடம் வரும். இந்த கிரகம் இவர்களை ஆக்கப்பூர்வமாக, நேர்மையாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக மாற்றுகிறது.
சுக்கிரன் மீன ராசியில் மிக வலுவாக விளங்குவான். இதனால் இவர்களுக்கு இயற்கையாகவே அழகு, கலை, நயம், இசை, உணர்வு, பாசம், மனிதநேயம் ஆகியவை பெருகும். பெண்மையோ ஆண்மையோ இவர்களின் முகத்தில் இருக்கும் அந்த சாந்தம், சிரிப்பு, அன்பு எல்லாம் சுக்கிரனின் ஆசிர்வாதம். இந்த கிரகம் இவர்களை வாழ்க்கையில் மிக பிரபலமாக்கும். மேலும் புதன் இவர்களுக்கு புதுமையான யோசனை, நுண்ணறிவு, சொற்களில் தெளிவு போன்ற வரங்களை தருகிறார். இந்த கிரகம் வலுவாக இருந்தால் இவர்களுக்கு எழுதும் திறன், பேசும் திறன் மற்றும் மக்கள் மனதை கவரும் சக்தி அதிகரிக்கும். அதனால் மீன ராசிக்காரர்கள் கவிஞர்கள், பேச்சாளர்கள், தத்துவ ஞானிகள், ஆசிரியர்கள் என பல துறைகளில் பிரகாசிப்பார்கள். குறிப்பாக சனி இவர்களுக்கு ஒழுக்கம், பொறுமை, உழைப்பின் பலன் ஆகியவற்றை வழங்குகிறான். சில நேரங்களில் சனி சோதனை எடுப்பான். ஆனால் அது தோல்விக்காக அல்ல, வலிமையாக்கத்திற்காக. சனி வலுவாக இருந்தால் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சநிலையை அடைவார்கள். இவர்களின் வெற்றி தாமதமாக வரலாம், ஆனால் அது நிலையானதும் பெருமையானதும். ராகு இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, தொழிலில் புதுமை, தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை தரும். கேது இவர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு, தியான சக்தி, தெய்வீக அறிவு ஆகியவற்றை வழங்கும். இரண்டும் சேர்ந்து மீன ராசிக்காரர்களை பொருள் உலகம் பிளஸ் ஆன்மீக உலகம் என இரண்டிலும் சமநிலை கொண்டவர்களாக ஆக்கும். குரு பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை கனை, புணம், புகழ் சேர்க்கை. சூரியன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை தன்னம்பிக்கை, மன அமைதி. செவ்வாய் பிளஸ் புதன் சேர்க்கை செயல், புத்தி, வெற்றி தானாக வரும். சனி பிளஸ் குரு சேர்க்கை வாழ்க்கையின் உயர்நிலை, பெரிய வெற்றி. ராகு பிளஸ் கேது நிலைமை ஆன்மீக மாற்றம், புதுமை, நவீன யோசனை. அதேபோல் குரு திசையில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பொங்கும். செவ்வாய் திசையில் வெற்றி உறுதி. சுக்கிரன் திசையில் பாசம் மற்றும் புகழ் அதிகரிக்கும். சனி திசையில் சோதனை இருந்தாலும் அது அவர்களை மிகப்பெரியவராக உருவாக்கும். அதாவது எந்த திசையும் இவர்களுக்கு தோல்வி தராது, அனைத்தும் ஒரு பாடமாக மாறும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தின் பொற்காலம் ஆரம்பமாகிறது. மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது சாதாரணம் அல்ல, அது அதிர்ஷ்டத்தால் பொழியும் வெள்ளம். 2025 முதல் தொடங்கி அடுத்த 10 ஆண்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய திசையை திறக்கும். பழைய சோர்வுகள், தடைகள் அனைத்தும் ஒதுங்கி புதிய சக்தி, நம்பிக்கை, வெற்றிக்கான பாதை திறக்கும். குருவின் கிருபை முழுமையாக இவர்கள் மேல் இருக்கும். இவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு படியாக உயர்வை நோக்கி செல்லும். மீன ராசிக்காரர்கள் புதுமை மிக்கவர்கள். அதனால் இவர்களின் தொழில்துறையில் மாற்றங்கள் பெரிதாக நடக்கும். புதிய பதவி உயர்வு அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு ஏதாவது ஒன்று நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும். சிலருக்கு தங்கள் சொந்த நிறுவனத்தை தொடங்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். குரு சனி இணைந்து இவர்களுக்கு நிலையான வருமானமும் பிரபலத்தையும் தருகின்றன. தொழில்துறையில் இவர்களின் பெயர் நம்பிக்கை மிக்கவர் என நிலைக்கும். மீன ராசிக்காரர்கள் பாசத்தையும் உண்மைகளையும் அடிப்படையாக கொண்டவர்கள். அதனால் இவர்களின் காதல் உறவுகள் பெரும்பாலும் ஆழமானவை. வரவிருக்கும் ஆண்டுகளில் காதலில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனநிறைவு, நம்பிக்கை, உறுதியான பிணைப்பு உருவாகும். திருமணத்திற்கான நல்ல யோகம் மிக வலிமையாக உருவாகும். திருமணமானவர்களுக்கு தாம்பத்திய உறவு, அன்பு, புரிதல், மரியாதை மூன்றிலும் பெருகும். ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு தெய்வீக கோயில் மாதிரி. அவர்கள் குடும்ப உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள்.